வெல்கம் டு எடி ஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன் 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NHAI சைன்ஸ் MOU வித் IIT டெல்லி டு என்ஹான்ஸ் ரோட் சேஃப்டி த்ரூ AI. ஸோ நம்மளோட நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு டெல்லியில் இருக்கிற இந்திர பரிஷாத்ரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட உங்களுக்கு வந்துட்டு MOU சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த MOUன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ்ல வந்துட்டு சிஸ்டம்ஸ் வந்து AI சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி இந்த இன்ஸ்டியூட் கூட அவங்க வந்துட்டு MOUன்றது சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த AI டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி வந்துட்டு உங்களுக்கு நேஷனல் நம்மளோட ஹைவேஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த MOUன்றது சைன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த AI யூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ் அவைலபிலிட்டி ஆஃப் த ரோட் சைன்ஸ் ஆன் த நேஷனல் ஹைவேஸ் வந்து ரோட் சைன் வந்துட்டு அதோட இம்ப்ரூவிட்டி அதாவது விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றது. ஸோ வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்து கர்வ்ஸ் வருது இதெல்லாம் AI யூஸ் பண்ணி வந்துட்டு பண்ணலாம்னு கண்டி தான் இந்த MOUன்றது இவங்க ரெண்டு பேர் இடத்துல சைன் ஆயிருக்குது. ஸோ இந்த AI சிஸ்டம் வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்துட்டு நேஷனல் ஹைவேஸ் பிளான் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த AI சிஸ்டம் யூஸ் பண்றதா வந்துட்டு நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ரெண்டு இன்ஸ்டியூட்டும் வந்துட்டு சேர்ந்து அந்த எந்தெந்த ரோட்ல இது AI பண்ண போறோமோ அதுக்கான ஸ்டாம்பிங் அதுக்கான வந்து ஜியோ மேப்பிங் ஸோ எல்லாமே வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து சந்தோஷ் குமார் யாதவ், ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு எந்த ஆக்ட் மூலமா வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 1988 ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் படி தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு இது வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. So next national newsல பாத்தீங்கன்னா cabinet green signs as greenified major port of the Vandan Maharashtra. So Vandana port in Maharashtra, Vandavan port in Maharashtra வந்துட்டு இப்ப சென்ட்ரல் கேபினட் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சோ அதுக்கான அப்ரூவல் வந்துட்டு இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. இந்த போர்ட்ன்றது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா தானுவா தல்கா ஆஃப் த பால்காப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரால தான் இந்த போர்ட் வந்துட்டு பில்ட் பண்ண போறாங்க. இது வந்துட்டு இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இந்த போர்ட்டுக்கான அப்ரூவல் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த டெவலப்பர் ஆஃப் த வந்தனா போர்ட்டை யார் டெவலப் பண்றாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ட் பை த வந்தனா போர்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட் தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. யார் கூட ஸ்பெஷல் ப்ராசஸா பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டியும் அண்ட் மகாராஷ்டிரா மெரிடைம் போர்டு கூடயும் இவங்க வந்துட்டு கொலாப்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மேற்கொள்றாங்க. ஸோ இது வந்து இந்த JNP வந்துட்டு எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னா 74% ஸ்டாக் வச்சிருக்காங்க. அண்ட் வந்துட்டு மும்பை மெரிடைம் போர்டு வந்துட்டு 26% வந்துட்டு இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த எவ்வளவு காஸ்ட்ல இந்த வந்தனா ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா 76,220 crores வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த போர்ட்ல நமக்கு என்ன பெனிஃபிட், நம்ம இந்த போர்ட்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த போர்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டீப்பஸ்ட் போர்ட்டா வந்துட்டு ஆரப்போகுது. அண்ட் வந்து இந்த போர்ட்டை வந்துட்டு உலகத்திலே டாப் 10 போர்ட்னு சொல்றாங்க. ஸோ அந்த 10 போர்ட்டுக்குள்ள இந்த போர்ட்டை ஒன் ஆஃப் த போர்ட்டா கொண்டு வரணுக்காண்டி தான் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு வராங்க. இது மூலமா வந்துட்டு 12 லட்சம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு வேலை கொடுக்கலான்றது கவர்மெண்ட் தரப்புல சொல்றாங்க. So next national news பார்த்தீங்கன்னா cabinet approves national forensic infrastructure enhancement schemes. So வந்து cabinet இப்ப என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா forensic enhancement இந்த இதுக்காண்டி அதாவது national forensic infrastructure enhancement scheme. So forensicன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு போலீஸ் வந்துட்டு வெரிஃபிகேஷன் இன்வெஸ்டிகேஷன்ல யூஸ் ஆகிற ஒரு டெக்னாலஜி. ஸோ வந்து ஒரு இடத்துல கொலை நடந்திருக்குன்னா அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபாரன்சிக் பண்றதுக்காண்டி உங்களுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி வேணும். அந்த ஸ்கீமுக்காண்டி தான் இப்போ வந்து கேபினெட்ன்றது நம்மளோட சென்ட்ரல் கேபினெட் வந்துட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து ஸ்கீமுக்கான அமௌண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் அலோகேஷன் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 2,254.43 கோடி ரூபாய் வந்துட்டு இதுக்கான அந்த பினான்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க நம்ம சென்ட்ரல் கேபினெட். இந்த இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ CBI நார்கோட்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வருவாங்க. ஸோ அவங்க தான் அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்றது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். ஸோ இது மூலமா என்னென்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸிகியூட்டிவான ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து ரெடி பண்றதுக்கு அண்ட் கிரியேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஃபாரன்சிக் லெபார்டரிஸ்க்கு தனியாக வந்து டெவலப் பண்றதுக்கு அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் டெல்லி கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதோட டெல்லி கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நேஷனல் ஃபாரன்சிக் சர்வே யூனிவர்சிட்டி டெல்லியில ஒன்று இருக்குது. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணதுக்காண்டி தான் இந்த ஸ்கீம்ல வந்து மெயினா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா CCRYN கொலாபரேஷன் வித் Sai Vaishya organized a conference on yoga for space in Bengaluru.
ஸோ வந்துட்டு சென்ட்ரல் கவுன்சில் ரிசர்ச் யோகா நேரோபதின்ற ஆர்கனைசேஷனும் அண்ட் சைவேசா டீம்டு யூனிவர்சிட்டி இன் பெங்களூர்ல இருக்கிற இவங்க கூட கான்ஃபரன்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி என்ன கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா யோகா ஃபார் ஸ்பேஸ் தான் அந்த கான்ஃபரன்ஸ்க்கான நேம். ஸோ இந்த யோகா ஃபார் ஸ்பேஸ் வந்து பெங்களூர்ல ஆர்கனைஸ் பண்றதுக்கு எதுக்கு ரீசன்னா இப்போ இன்டர்நேஷனல் டே யோகா டேன்னு வரப்போகுது. ஸோ அந்த டேல வந்துட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸுக்கு போற ஆஸ்ட்ரோனாட்னா இருப்பாங்களே. ஸோ இப்போ நம்ம வந்து கங்கயான் மிஷன் வந்துட்டு ரெடியா இருக்குது, உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்ட்ரோனாட்டை. ஸோ அங்க வந்துட்டு ஆஸ்ட்ரோனாட் பண்ணா அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இல்ல வந்து ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், அப்ப யோகாவை யூஸ் பண்ணி அவங்க வந்து எப்படி காமா இருக்கலாம், எப்படி வந்து கரெக்டா டிசிஷன் எடுக்கிறதுக்காண்டி இந்த யோகா வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்றதுக்காண்டி தான் இந்த யோகா ஃபார் ஸ்பேஸ்ன்ற ஆர்கனைஸ் இந்த ஈவெண்ட் வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ரெண்டு ஆர்கனைசேஷனா சென்டர் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யோகா நியூரோபதி அண்ட் சைவேசா டீம்டு யூனிவர்சிட்டி இன் பெங்களூர். ஸோ இந்த ரெண்டு இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. என்ன கான்ஃபரன்ஸ்னா யோகா ஃபார் ஸ்பேஸ்ன்ற கான்ஃபரன்ஸ். இது வந்து சைவேசா ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா HR நாகேந்திரன் அண்ட் டாக்டர் ராகவேந்திரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் த CCROI டைரக்டர் பார்த்தீங்கன்னா ராகவேந்திரன் தான் இதோட டைரக்டரா இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா 112வது இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸ் அட் ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஸோ நம்மளோட 112வது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்துல நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல வந்து 4900 டெலிகேட்ஸ் வந்து கலந்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் இந்த ஆர்கனைசேஷன்றது இந்த மீட்டிங்ன்றது எந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணப்படுச்சுன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து தான் இந்த மீட்டிங்ன்றது ஆர்கனைஸ் பண்ண யாரால பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனால தான் இந்த மீட்டிங்ன்றது ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல என்ன மெயினா ரெப்ரசென்ட் பண்ணி பேசினாங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் அண்ட் அதோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கணும், அதோட டைமிங் அவங்களோட டைமிங் எப்படி வந்துட்டு இருக்குது வேர்ல்ட் லெவல்ல, ஸோ அவங்களுக்கான வேஜ் எப்படி கிடைக்குதுன்றதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு தான் இந்த மீட்டிங்ன்றது ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 113வது மீட்டிங் வந்துட்டு 2020 ஜூன்ல வந்து நடக்கும். இதுல இருக்கிற அவங்க இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் 187 கண்ட்ரீஸும் இதுல வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸோட இது ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்குது. ஃபவுண்டட் இயர் 1919 அண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா கில்பர்ட் ஹேங்கோவா தான் இதோட ஹெட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ். ஆகாஷ்வாணி நியூஸ் ரெகக்னைஸ் அஸ் இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் நியூஸ் பிராண்ட் இன் 2024 ரிட்டன் சர்வே. ஸோ வந்துட்டு 2024 மோஸ்ட் ட்ரஸ்டட் நியூஸ் சேனலா வந்து எந்த நியூஸ் சேனல் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் சேனலான ஆகாஷ்வாணி நியூஸ் சேனல் தான் வந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை சர்வே வந்து ரிலீஸ் பண்ணது யார் பார்த்தா ரீட்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஜேர்னலிசம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆஸ் கன்ஃபார்ம் ஆகாஷ்வாணி நியூஸ் தான் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்துட்டு ட்ரஸ்டட் நியூஸ் சேனலா இருக்காங்க. ஸோ ஆகாஷ்வாணி நியூஸ் சேனலோட டைரக்டர் ஜெனரலா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆனா மனுஷியா சக்கரவர்த்தி தான் இப்போ வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆகாஷ்வாணி நியூஸ் அப்பாயிண்ட் ஆனாங்க. இந்த சேனல் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1936 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் டாப்ஸ் இந்தியாஸ் அட் 63rd ரேங்கிங் ஆன் குளோபல் எனர்ஜி டிரான்சாக்ஷன் இண்டெக்ஸ். ஸோ குளோபல் எனர்ஜி டிரான்சாக்ஷன் இண்டெக்ஸ் வந்து வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபோரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து ஸ்வீடன் கண்ட்ரி வந்து டாப்ல வந்திருக்காங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. நம்ம இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்கன்னா 63வது பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ குளோபல் எனர்ஜி டிரான்சாக்ஷன் இண்டெக்ஸ்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி லேவர், அதாவது ரெனியூவல் எனர்ஜி இந்த மாதிரி எனர்ஜில அந்த கண்ட்ரி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்கன்னு சொல்றது தான் வந்து இந்த எனர்ஜி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து கன்சிக்யூட்டிவா ஸ்வீடன் வந்து டாப்ல வந்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு 120 கண்ட்ரீஸ்ல 63வது பிளேஸ்ல இருக்காங்க. Who prepares the energy transaction index? யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபோரம் தான் இந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்றது. ஸோ இவங்க வந்து இந்த ரிப்போர்ட் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், குளோபல் காம்படிட்டிவ் ரிப்போர்ட், எனர்ஜி டிரான்சாக்ஷன் இண்டெக்ஸ், குளோபல் டிராவல் டூரிசம் ரிப்போர்ட், குளோபல் ஐடி ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்னா மேஜரா வந்துட்டு வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபோரம் வந்து பண்றாங்க. ஸோ இந்த வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபோரோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சால்ட்வே சுவிட்சர்லாந்துல இருக்குது. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1971ல நான் ப்ராஃபிட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா 9 மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா மார்க்ஸ் இட் குளோபல் டாப் 100 பை த வேர்ல்ட் பேங்க் ஃபர்ஸ்ட் ஃபார் த கண்ட்ரி. ஸோ வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல வந்து டாப் 100 போர்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த 9 போர்ட் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் போர்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் என்ற ரிப்போர்ட் வந்துட்டு நம்மளோட வேர்ல்டு பேங்க் அண்ட் S&P குளோபல் மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணிருக்க, இந்த ரிப்போர்ட்டை சர்வே பண்ணி லான்ச் பண்ணிருக்க ஆர்கனைசேஷன் வந்துட்டு இவங்க 2 பேர் தான். அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் கண்டெய்னர் போர்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம இந்தியாவில் 9 போர்ட் வந்துட்டு வந்திருக்குது. ஸோ நம்மளோட கரண்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் ஆன சர்பனாந்த சோனோவால் வந்துட்டு இதுக்கான கிரெடிட் வந்து கொடுத்திருக்காங்க.
இந்தியன் மெரைன் செக்டார்ல பாத்தீங்கன்னா ரெசிலன்ஸ் எஃபிஷியன்சி மெரிடைம் கேட்வேஸ் பூஸ்ட் போர்ட் லெட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த விசாகப்பட்டினம் போர்ட் தான் வந்து டாப்ல வந்திருக்குது உங்களுக்கு. ஸோ விசாகப்பட்டினம் ஸ்ட்ராங்கர் பர்ஃபார்மன்ஸ் வித் 27.5 மூவ்ஸ் பர் கிரெயின் ஹவர். ஸோ வந்துட்டு இவ்வளோ அதாவது வந்து அந்த போர்ட்ல இருந்து வெளியே போற கண்டெய்னரோட ரேட் பார்த்தீங்கன்னா 27.5 மூவ்ஸ் பர் கிரெயின் ஹவர்ன்ற இதுல வந்து இவங்க தான் டாப்ல வந்திருக்காங்க. ஸோ அதர் இதுல பார்த்துட்டீங்கன்னா பிபி வாவ் அண்ட் காமராஜர், கொச்சி, ஹசீரா, கிருஷ்ணப்பட்டினம், சென்னை, ஜவஹர்லால் ஏர்போர்ட். ஸோ இவங்க எல்லாமே தான் வந்து டாப் 100 வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிரஞ்சன் பாஸ்வான், ஸ்ரீ ரமணித் சிங் லான்ச் வெப்சைட் மொபைல் ஆப் ஃபார் த வேர்ல்ட் ஃபுட் இந்தியா 2024. ஸோ வேர்ல்ட் ஃபுட் இந்தியா 2024 வந்து நம்ம தான் வந்து தேர்ட் டைம் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்றோம். எப்போ ஆர்கனைஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ இந்த மீட்டிங்காண்டி உங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரிஸ் வருவாங்க. ஸோ அதில் டேட்டா எடுத்து வைக்கணுக்காண்டி நம்ம வந்து நம்மளோட சரண் சிங் பாஸ்வான் அண்ட் ஸ்ரீ ரமணித் சிங் வந்துட்டு இதுக்கான ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. So Union Minister of Food Processing Industry Charan Singh Paswan and Union Minister of State சேர்ந்த ரமணித் சிங் வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் வேர்ல்ட் ஃபுட் இந்தியா 2024 வந்து லான்ச் பண்ணிச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல என்னென்ன டீடைல்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபுட் எப்படி மெயின்டைன் பண்றோம், அதை எப்படி டிஸ்போஸ் பண்றோம், அந்த ஃபுட் வேஸ்டேஜ் எப்படி தடுக்கிறோம்காண்டி தான் இந்த ஆப்ல வந்துட்டு ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்கா வந்துட்டு மெயின்டைன் பண்ண போறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செப்டம்பர் மாசம் நடக்க போற மீட்டிங்ல இதை பத்தி தான் பேசுவாங்க அவங்க. ஸோ இந்த ஆப்ல வந்துட்டு என்னென்ன ஸ்கீம்ஸ், அதாவது நம்ம ஃபுட் ரிலேட்டடா என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து மேஜரா பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷன் சம்படா யோஜனா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இனிஷியேட்டிவ் ஸ்கீம் அண்ட் பிரதான் மந்திரி ஃபார்மேஷன் ஆஃப் த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ். இந்த ஸ்கீமை பத்தினா இந்த ஆப்ல வந்து டீடைலா கொடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி டு இண்டக்ட் இண்டிஜினியஸ் ASIM சம் மிஷின் கன். ஸோ வந்து நார்த் கமாண்ட் இந்தியன் ஆர்மி வந்துட்டு ஒரு 550 உங்களுக்கு வந்து ASM கன்னை வந்துட்டு ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ASM கன் அண்ட் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிஜினியஸா டெவலப் பண்ண கன் டெக்னாலஜி. இதை யார் டெவலப் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் பூனே பேஸ்ட் லெபார்டரினா ஆர்மண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த AMSI என்ற சப்மிஷன் கன்னை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து ஷார்ட் என்ன சொன்னா அஷ்மிதான்றது சொல்லுவாங்க இந்த கன்னுக்கு பேரு. ஸோ அதை இப்ப யார் மேனுஃபேக்சர் பண்ண கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சேர்ந்த லோகேஷ் மிஷின் லிமிடெடுக்கு தான் இந்த மேனுஃபேக்சரிங்கான உரிமத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்டரின்றது எங்க இருக்குன்னா துருப்பன் ஃபேக்டரி வந்துட்டு மேதக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தெலுங்கானால தான் இந்த லோகேஷ் மிஷின் லிமிடெடோட ஃபேக்டரின்றது அமைஞ்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா சயின்ஸ் அட் பாவோ நியூர்மி கேம்ஸ். ஸோ வந்துட்டு நீரஜ் சோப்ரா வந்துட்டு அவரோட இன்னொரு விக்டரியான பாவோ நியூர்மி கேம்ஸ்ல வந்துட்டு கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காரு இவரு. இந்த கேம்ன்றது டர்க்கி பின்லாண்ட்ல தான் இந்த கேம்ன்றது நடந்திருக்கு உங்களுக்கு. இவர் வந்து 83.62 மீட்டர் வந்து த்ரோ பண்ணி இந்த கேம் வந்துட்டு கோல்டு வந்து வின் பண்ணிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெஃப்யூஜிஸ் டே 2024 டே தீம் அண்ட் ஹிஸ்டரிஸ். ஸோ வேர்ல்ட் ரெஃப்யூஜிஸ் டே வந்து எல்லா வருஷமும் ஜூன் 20ஆம் தேதி இருந்து எல்லா உலக ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. வேர்ல்ட் ரெஃப்யூஜிஸ் டேனா ஒன்றும் இல்லை, ஒரு வாரோ இல்லை அந்த எக்கனாமிக்கல் கிரைஸ் மூலமாவோ அந்த பீப்புள் வந்து ஒரு கண்ட்ரில பீப்புள் இன்னொரு கண்ட்ரிக்கு போறாங்கன்னா அந்த கண்ட்ரில அந்த பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்க ரெஃப்யூஜிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஃப்யூஜிஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ரெஃப்யூஜிஸ்னா ஃபார்ம் ஆகுது இதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த டே வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா இஸ் எவ்ரிஒன் இஸ் வெல்கம் தான் இந்த வருஷத்துக்கான தீம் உங்களுக்கு. ஸோ வேர்ல்ட் ரெஃப்யூஜிஸ் டே வந்து ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால தான் இந்த வேர்ல்ட் ரெஃப்யூஜிஸ் டேன்றது உருவானுச்சு. எஸ்டாப்ளிஷ் 1970 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டு ஹானர்ஸ் ரெஃப்யூஜிஸ் ரைட்டுக்காண்டி யுனைடெட் நேஷன் வந்து 1951 இந்த வேர்ல்ட் ரெஃப்யூஜிஸ் டே வந்துட்டு அவங்க வந்து தீர்மானம் கொண்டு வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஜூன் 20 வந்து எப்போதுமே வேர்ல்ட் ரெஃப்யூஜிஸ் டேன்றது அப்சர்வ் பண்ணப்படுது உங்களுக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். தேங்க்யூ.